அழகான தேசத்தில் தன் கலைத் திறமையால் கர்வம் கொண்ட அலங்கார சிற்பி ஒருவர் இருந்தார். அவர் மண்ணை கையாண்டாலும் அதில் வெறும் பயன்பாட்டை காணவில்லை. பளபளக்கும் தங்கப்பூச்சும் விலையுயர்ந்த இரத்தின கற்களும் பதித்த கண்ணை வசீகரிக்கும் அழகு பானைகளையே உருவாக்கினார். அவை வெறும் காட்சிக்கு மட்டுமே உரியவை. அதே தெருவில் ஒரு கனிவான மண்பானை செய்யும் குயவர் ஒருவர் சாதாரணமாக தோன்றும், ஆனால் தண்ணீரை உள்ளே குளுமையாக வைத்திருக்கும் உறுதியான பானைகளை விற்று வந்தார். ஒரு வறண்ட வெயில் நாளில் பல நாட்கள் பயணம் செய்த ஒரு வணிகர் தாகத்துடன் தண்ணீர் சேமிக்க ஒரு பானை தேடி வந்தார். சிற்பியின் கடைக்குள் அவர் நுழைந்து அழகான தங்கப்பானை ஒன்றை கண்டார். இவ்வளவு அழகான பானை என் தண்ணீரை நிரப்பத் தகுதியானதுதான் என்று நினைத்து அதை வாங்கினார். வணிகர் அதில் தண்ணீர் ஊற்ற முயற்சித்த போது அந்த அழகு பானை மெல்லிய ஓடு போல சத்தமில்லாமல் கீழ் என்று உடைந்து நொறுங்கியது. உடனே அவர் குயவர் கடைக்குச் சென்று சாதாரண மண் பானையை வாங்கி உள்ளே நீரை நிரப்பினார். மண் பானை குளிர்ந்த நீரை அப்படியே வைத்திருந்தது. அதை கண்ட சிற்பி தன் ஆணவம் நீங்க பெற்றவராக உண்மை அழகை உணர்ந்தார். உண்மையில் உறுதியான பயன்பாடுதான் எந்த பொருளுக்கும் நிரந்தரமான மதிப்பையும் அழகையும் தருகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்துவிட்டு மேலும் இது போன்ற கதைகளை காண நம் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.